நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நேர்கோலம். அத்தியாயம் 52. குருதி கடல். சம்பவன் விழித்தெழுந்த போது எங்கிருக்கிறான் என்பதை அறியாது ஒரு கணம் திகைத்தான். புரண்டு கையோன்றியதும் அருகே ஒழிந்த ஈச்சம்பாயை கண்டு அனைத்தையும் உணர்ந்து எழுந்து நின்றான். மேகரே, மேகரே என்று அழைத்தான். மேகன் அஸ்வகனுடன் அப்பால் அமர்ந்து பேசி கொண்டிருந்தான். அவன் எழுந்து அருகே வந்து, அதற்குள் விழித்து கொண்டு விட்டீர்களா என்றான். ஆசிரியர் எங்கே என்றான் சம்பவன். இங்கே என்ற பின் நோக்கிய மேகன், இல்லை, சென்று விட்டார், நாங்கள் வெளியேதான் பேசிக்கொண்டிருந்தோம் என்றான். சம்பவன் ஒழிந்த பாயை சில கணங்கள் பார்த்துவிட்டு, அவர் குரங்குகளுடன் சென்றிருப்பார் என்றான். காட்டுக்குள்ளா என்றான் மேகன். அவருக்கு எதுவும் தடையல்ல என்றான் சம்பவன். வெளியே சென்று நில ஒளியில் இலை சுடர நின்ற காட்டை பார்த்தான். மெல்லிய ஏப்பம் வந்தது. திரும்பி மேகனிடம், அந்த யவனமது இருக்கிறதா என்றான். ஆம், கொண்டு வரவா? அவன் ஆம் என தலையசைத்தான். மேகன் மதுகுடுவை ஒரு கையிலும் குவளை மற்றொரு கையிலுமாக ஓடி வந்தான். அப்பால் அஸ்வகன் வெடித்து சிரித்து, அவனுக்கு மோகினி பீடை, ஆம் மோகினி என்றான். மேகன், 4-5 குவளை அருந்திவிட்டார், இத்தனை பொழுது வரை ஒரே பேச்சு, திரும்ப திரும்ப என்றான். சம்பவன் அருந்தி முடித்து குவளையை மீண்டும் நீட்டினான். 3 முறை குடித்த போது ஏப்பம் வந்து மூச்சில் மதுவின் எரியும் என் மனம் நிறைந்தது. செல்க என அவன் மேகனுக்கு கை காட்டினான். தாங்கள் வேண்டுமென்றால் வேறு குடிலில் துயிலலாம், நல்ல மர உரி படுக்கைகள் உள்ளன. அவன் கை அசைத்துவிட்டு காட்டை நோக்கி நடந்தான். சம்பவரே என மேகன் பின்னால் வந்தான். என்ன செய்கிறீர்கள்? உள்ளே செல்வது கழுவிலேற்றப்படும் குற்றம். அவன் செல்க என்று கையசைத்தபடி நடந்து கொண்டே இருந்தான். சம்பவரே, வேண்டாம். அவன் திரும்பி நோக்கி, என்னிடமும் குரங்குகள் பேசுகின்றன என்றான். நெஞ்சில் கை வைத்து, அஞ்சனையின் மைந்தனால் காக்கப்படுபவன், எங்களை வெல்ல இப்புவியில் எவருமில்லை என்றான். அவன் உடலில் மது மெல்ல பரவி கொண்டிருந்தது. ஏன் என்று அவன் மேகனிடம் கேட்டான். ஏன் என அவன் திரும்பி கேட்டான். ஏனென்றால் நாங்கள் இப்புவியையே அள்ளி அளக்கும் ஆற்றல் கொண்டவர்கள், எண்ணிய எதையும் அடைபவர்கள், ஆனால் எதையும் எடுத்துக்கொள்பவர்கள் அல்ல. அவன் சுட்டு விரலை காட்டி, அஞ்சனையின் மைந்தன் அழித்தான். ராகவனுக்கு, அவன் துணைவி சீதைக்கு, விபீஷணனுக்கு, அங்கதனுக்கு, இப்புவியில் உள்ளோர் அனைவருக்கும். வானளாவ எழுபவன் எப்போதும் பணிந்திருந்தான். இங்கே அவனுக்கு சொற்கள் சிக்கவில்லை. கையால் காற்றை துழாவே, ஆம் இவர் என்றான். அவன் புன்னகைத்தான். இவர் யார்? இவரை பற்றி நீ என்ன அறிவாய்? மேகன் தலையசைத்தான். சம்பவன் மந்தனம் சொல்லும் முகத்துடன் அவனை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்து, தனக்கென்று ஒன்றும் கோராதவனால் தான் அளவில்லாமல் கொடுக்க இயலும். அவன் கையில் விண்ணுருவன் உந்தியில் என உலகங்கள் ஊறி பெருகும் என்றான். தலையசைத்து அதை அவனே ஒப்புக்கொண்டு தனக்குள் என ஆம் என்றான். இன்னொரு முறை ஏப்பம் விட்டு, எங்கே மது என்றான். முன்னரே நிறைய குடித்து விட்டீர்கள் சம்பவரே என்றான் மேகன். வந்து படுங்கள், துயில் தேவைப்படுகிறது உங்களுக்கு. சம்பவன், ஆம், துயில வேண்டியதுதான், என் கால்கள் தளர்கின்றன என்ற பின், நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றான். அவன் என்ன சொன்னான் என நினைவு கூற முடியாமல் மேகன் வெறுமனே நோக்கினான். அந்த முட்டாள் ஏன் அப்படி நகைக்கிறான், அறிவிலி என்ற பின் சம்பவன், நான் என்ன சொன்னேன்? இவர் யார், இவர் யார், அதுதானே நீ கேட்டது? நான் சொல்லப் போவதில்லை. இவர் யார்? இவரை பார்த்தாலே தெரியாத மூடனிடம் என்னவென்று சொல்ல என்றான். அவன் நகைத்தான். கண்ணிமைகள் சரிய தொடங்கின. சுட்டு விரலை நீட்டி, இவர் உலகங்களை படைப்பவர், அஞ்சனையின் மைந்தருக்கு இளையவர். ஆம், உயிரையும் உடலையும் ஆத்மாவையும் அள்ளி சமைப்பவர், 1000 கோடி சுவைகளை ஆக்குபவர், பெருங்கருணையுடன் விளம்புபவர், அள்ளி ஊட்டி விழிகணிந்து நோக்கி நின்றிருப்பவர், அன்னை பேரொருவர். ஆகவே அவர் கொல்லலாம் என்றான். அவன் கூர்ந்து நோக்கி,
என்ன செய்யலாம் என்றான். கொல்லலாம் என்றான் மேகன். ஆம், கொல்லலாம். உன்னையும் என்னையும் தலையில் அடித்து பிளக்கலாம். நெஞ்சை உடைத்து குருதி அள்ளி குடிக்கலாம். இனிய செம்மதுவைப் போல குருதியை அள்ளி. அவன் திரும்பி அஸ்வகனை பார்த்து, அந்த மூடனிடம் சிரித்தால் அவனை நான் கொல்வேன் என்று சொல் என்றான். வந்து படுங்கள் சம்பவரே என்றான் மேகன். நான் படுக்க மாட்டேன். ஏனென்றால் என்ற சம்பவன் காட்டை சுட்டி காட்டி அங்கே என்றான். சில கணங்கள் அக்கை நீண்டு நிற்க காட்டை நோக்கி அசைவில்லாது நின்ற பின் சிரித்தபடி திரும்பினான். அங்கே அவர் தன் 10,000 உருவுடன் நிறப்பற்றவராக பெருகி இருக்கிறார். விண்கனியை கவ்வியவர், மலைகளை சுமந்தவர், ஆழிகளை கடந்தவர் அவர் அங்கிருக்கிறார். 2 விரல்களை கிள்ளி காட்டி, இத்தனை சிறிய அளவில் கூட கருங்கால் வேங்கை பெருமரத்தில் சின்னஞ்சிறு மலர் எழுவது போல குருதி நிற மலர் அங்கே என்றான். செல்க என மேகனிடம் கை காட்டிவிட்டு காட்டை நோக்கி சென்றான். சம்பவரே என மேகன் அழைத்ததை அவன் கேட்டான். ஆனால் அது இருந்த காலத்திலிருந்து நினைவில் எழுவது போல தோன்றியது. நிறைய பேசிவிட்டோம் என அவன் உணர்ந்தான். ஆனால் என்ன பேசினோம்? எதை பேசி இருக்க முடியும்? அடுமனையை பற்றித்தான். வேறென்ன? அடுமனையில் என்ன நிகழ்ந்தது? இன்று நான் சமைத்தேன். என் கையில் எழுந்தது உபாசனைக்குரிய என் தெய்வம். என்னை ஆள்வது, என்னுடன் மண் புகுந்து விண்ணில் எழுவது. நான் சமைத்த சுவைகள் மரங்களாக, செடிகளாக, கொடிகளாக செறிந்த காட்டில் மலர்களாகவும் புட்களாகவும் நிறைவது. ஆனால் அதற்கு ஏன் அஸ்வகன் சிரித்தான்? ஆசிரியரை நான் தேடிச் செல்கிறேன். ஆம், ஆசிரியரைத்தான். காட்டின் நுழைவு பாதையில் 2 வீரர்கள் வேல்களுடன் துயின்றனர். அவன் உள்ளே நுழைந்ததும் ரீச் என்று ஒரு குரல் கேட்டது. ஒரு குட்டி குரங்கு அவனுக்கு மேல் வந்து கிளையில் ஊசலாடி, நீயா என்றது. ஆம், நீ இங்கிருக்கிறாயா? அது ஒற்றை கையில் தொங்கி வாளை நீட்டி நுனி நெளித்தபடி, என் காடு இது, என் பெயர் அப்ளூதன், நீதான் என் காட்டுக்கு வந்திருக்கிறாய் என்றது. சம்பவன் ஆம் என்றான். வெள்ளத்தை உண்டு விட்டாயா? அப்ளுதன் விழாவை சொரிந்து 2 முறை சுழன்று ஒரு கிளையில் சென்று அமர்ந்து, நான் அதற்கு பின்னர் 4 முறை அந்த அறைக்குள் சென்று அந்த நார்பெட்டியில் இருந்து வெள்ளத்தை எடுத்து கொண்டு வந்தேனே என்றது. அவன் நின்று, அடப்பாவே என்று சிரித்தான். அத்தனை பேரும் வெள்ளம் உண்டார்கள். அதன் பின்னர் தான் நான் வாழைப்பழங்களை எடுக்க தொடங்கினேன் என்றது அப்ளூதன். அவன் சிரித்து, அங்கே எவரும் இல்லையா என்றான். ஒருவன் துயின்று கொண்டிருந்தான். என் மூத்தவர் 2 கலங்களை ஆட்டி ஓசை எழுப்பினர். சம்பவன் ஏன் என்றான். அப்ளுதன், கலங்களின் ஓசை கேட்டால்தான் அவர்கள் நன்றாக துயில்கிறார்கள். எங்கள் கால்கள் பட்டு வேறு கலங்கள் புரண்டாலும் தெரிவதில்லை என்றது. அவன், மற்றவர்கள் எல்லாம் எங்கே என்றான். அத்தனை பேரும் மரச் சுரண்டலை நக்கினார்கள். சிறியவர்களிடம் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். முதியவர்கள் விழுந்து விட்டார்கள். இளையவர்கள் உச்சி கிளைகளுக்கு சென்று நிலவாடுகிறார்கள் என்று சொன்ன அப்ளுதன் கீழே வந்து அவனுக்கு இணையாக புதர்கள் மேல் தாவியது. என்ன செய்வார்கள் என்றான். கிளைகளில் தாவுவார்கள். சம்பவன், அதை இங்கேயே செய்கிறார்களே என்றான். உடல் புணர்ந்தபடி செய்வார்கள். என் அக்காவை கூட 4 தூக்கி சென்று விட்டார்கள். அவர்களில் 3 கீழே உதிர்ந்தனர். அவன் நடந்தபடி நன்று என்றான். அப்ளுதன் தாவி கிளையில் ஏறி அவன் தலைக்கு மேல் வந்தபடி, நான் பெரியவனாகும்போது 4 பெண்களை மேலே கொண்டு செல்வேன் என்றது. ஏன் 4? அப்ளுதன் தலை சரித்து கண்களை சிமிட்டி எண்ணி நோக்கிய பின், 4 கைகள் என்றது. அவன் வால் என்றான். அது அப்படியே அமர்ந்து விட்டது. அவன் மேலும் செல்ல அது தலைக்கு மேல் பாய்ந்து வந்து, வால் இல்லையேல் விழுந்து விடுவேனே என்றது. அவன் காற்றில்லாத காட்டுக்குள் மரங்கள் அசைவற்று நிற்க நிலா நிழல்கள் ஆடுவதில் இருந்த விந்தையை அப்போதுதான் கண்டான். அக்கணமே அந்நிழல்கள் அனைத்தும் உடல்கள் என்றாயின. மானுட உடல்கள் என ஏதும் அங்கிருக்கவில்லை. மானுடம் இல்லாத உடல்களும் இருக்கவில்லை. அனைவரும் இணை தழுவி உருமியும் பிளிரியும் கூவியும் உடல் மயங்கினர். சிம்மத்தலை கொண்ட வியாக்கிரர்கள், எருமை கொம்புகளுடன் மகிஷர்கள்,
பன்றி மூக்கும் செண்பக இலை காதுகளும் கொண்ட வராகர்கள், வெண்தந்தங்களும் சேம்பிலை காதுகளும் கொண்ட குஞ்சரர்கள். அவர்களுக்கு மேல் குளம்போசையுடன் அஸ்வர்களும் குரகர்களும் பாய்ந்தனர். தழைந்த காதுகளுடன் அஜர்களும், திமில் பெருத்து எழுந்த ரிஷபர்களும், கருமயிர் சூழ்ந்த நீலுகிர் கைகளுடன் பாலுகர்களும் விழிதிருப்பும் திசையெல்லாம் நிறைந்திருந்தனர். அவர்களை நோக்கிய போது அவர்களின் குரல் என்றும், விழி விலக பெருகிச் சூழ்ந்த இசையொன்றின் துளி என்றும் செவி மயக்கியது அங்கு நிறைந்திருந்த ஓசை. அவன் அப்பால் ஒருவன் தெளி நீர் சுனை அருகே குனிந்து அமர்ந்திருப்பதை கண்டான். அவன் பின் உடலும் கால்களும் கரிய புறவி என்று தோன்றின. நீர் அருந்துபவன் போல குனிந்தான். நீருக்குள் வெண்புறவி ஒன்று தெரிந்தது. அவன் நீருக்குள் பாய்ந்து மூழ்கிய அக்கணம் நீருக்குள் இருந்து வெண்புறவி வெளியே பாய்ந்தது. நீரை உதறி உடல் செலிர்த்த போது அது மானுட முகம் கொண்டது. நீருள் பாய்ந்தவனின் அதே முகம் வெண்ணிறத்தில். நீருக்குள் இருந்து கரும்புறவியன் வெளியே பாய்ந்த போது வெண்புறவியன் நீருக்குள் பாய்ந்தான். பின் இருவரும் முகமொடு முகம் நோக்கி மூக்கு நுனி தொட்டு பிடரி மயிர் சிலிர்க்க அசையாது நின்றனர். அவர்களின் உடல் தசைகள் சிலிர்த்தன. மூச்சுப்பட்டு நீர் அலைவளைந்தது. வந்தது முதல் இதையே செய்கிறான் என்றது அப்ளூதன். சம்பவன் அவனை நோக்கியபடி நின்று, அவனை எங்கோ கண்டிருக்கிறேன் என்றான். கரிய குதிரையுடன் வந்தவன் என்றது அப்ளூதன். இங்கே வேறெவரேனும் வந்ததை நீ பார்த்தாயா? பேரொருவர், உங்களை போன்றவர். அப்ளூதன் கண்களை சிமிட்டி மின்னி தலை சரித்த பின் உவகையுடன் துள்ளி எழுந்து சுழன்றமைந்து, பெரியவர் என்றது. ஆம் என்றான் சம்பவன். மிக பெரியவர். சம்பவன், ஆம் அவரேதான் என்றான். அவரை நான் கூட்டிச் சென்றேன் காட்டுக்குள். சம்பவன், எங்கே என்றான். அங்கே ஓரிடத்திற்கு. அங்கே ஓரிடத்திற்கு. வா என்றபடி அப்ளூதன் முன்னால் பாய்ந்து செல்ல அவன் தொடர்ந்து ஓடினான். காட்டுக்குள் ஒளியின் அலைகள் கண் கூசச் செய்தன. அங்கே என்று அப்ளூதன் சுட்டி காட்டியது. அங்கே ஒரு பெரிய குடிலுக்கு முன்னால் இருந்த முற்றத்தில் பட்டு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. உணவு குடுவைகளும் மதுக்கலங்களும் சிதறி கிடந்தன. பாம்பு கொத்து போல பெண் உடல்கள் நெளிய உள்ளே கீசகனின் உடல் தெரிந்தது. அப்பால் இருவர் தூபக்கலத்தில் அனலிட்டு புகையை விசிறி கொண்டிருந்தனர். அவர் இங்கு வரை வந்தார். என்னிடம் செல்க என்றார். நான் சென்று விட்டேன் என்றது அப்ளூதன். சில கணங்களுக்குள் அந்த காம குமிழிகளுக்கு விழி சலித்தது. காமம் என்பது பிரிதொன்றை எய்த மானுடன் உடலால் செய்யும் ஒரு வீண் முயற்சி போலும். வழுக்கில் மேலேற தவிக்கும் புழுவென நெளிந்து தவித்து துவண்டு எழுந்து தன் உடலின் அத்தனை குறைவுகளையும் அப்போது அவன் உணர்கிறான். உடல் என்றிருப்பதன் தவிர்க்க முடியாத குறைபாட்டை. உடலை உதறி உதறி எழுந்தமைதல். உடலின் ஊடாக உடலை கடத்தலாகுமா? உடல் அல்லாத ஒன்றை உடலால் அறியலாகுமா? வெறும் தவிப்பு தான் இது. தவிப்பின் உச்சியில் தவிப்பு அறுபட்டு உதிர்பதன் வெறுமையின் இன்பம் மட்டுமே. எனில் உடலில்லாமைகள் உடல் கொண்டு வந்து இங்கு அறிவது எதை? மூச்சுக்களும் வியர்வை மிளிர்வுகளும் கூந்தல் களைவுகளும் விழி சொக்கும் அரை துயில்களுமாக விலகிய பெண்களின் நடுவே எழுந்து நின்ற கீசகன் தன் பெரிய உடலை மண்ணை உதிர்க்கும் களிறு என உலுக்கி கொண்டான். தோள் தசைகள் புடைக்க இரு கைகளையும் விரித்து வெட்ட வெளியில் எதையோ அள்ள விழைபவன் போல நின்றான். அவன் நிழல் சரிந்து விழுந்து கை விரித்ததை ஓரக்கண்ணால் திரும்பி பார்த்தான். திடுக்கிட்டு விலகி பின்னர் சில கணங்கள் நின்று வெளியேறி புதர்களின் ஊடாக ஊடுருவி சென்றான். குடில்களின் முற்றத்தில் புதைக்கப்பட்ட தூபக்கலங்களில் எல்லாம் அகிபீனா கலந்திருந்தார்கள் என்று முக்தனுக்கு தோன்றியது. அவன் உடல் இனிய தின ஒன்றால் நிறைந்திருந்தது. எண்ணிய சொல் சொட்டாமல் சித்த முனையில் துளித்து ஒளிர்ந்து அப்படியே நின்றிருந்தது. அதை உணர்ந்ததுமே அழகு என்று சொட்டியது. எவர் என்றது சித்தம். இலைகள் என பக்கவாட்டில் விரிந்தது. காகங்கள் என பின்னோக்கி சென்றது. முகம் என முன்னோக்கி எதிலோ சென்று முட்டி கொண்டது. என்ன இது என பிரிந்து நின்று வியந்து கொண்டது. ஆம் என மீண்டும் விலகி நின்று ஒப்புக்கொண்டது. அப்பால் ஒரு சொல்லோடை இனி என ஓடிக்கொண்டிருந்தது. மின்னலில் இலைகள் பளபளத்து அசைந்தன. நூற்றுக்கணக்கான மின்மினிகள்
ஒளி சூடி இலைகளுக்குள் பறந்தன. மிக பெரியவை. அவன் அதை உணர்ந்ததும் கூர்ந்து நோக்கினான். அவை இரட்டை மின் கொண்டிருந்தன. 2 மின்மினிகளின் இணை உடல். செஞ்சிறகுகள் படபடக்கச் சென்றன. பட்டாம்பூச்சிகள். அவற்றின் சிறகுகள் இருளுக்குள் அருமணி பதிக்கப்பட்ட செவிக்குழைகள் என மின் கொண்டிருந்தன. பொன் வண்டுகள், குருதி பூச்சிகள், மலர்களில் அமர்ந்தும் எழுந்தும் சுழன்று தேனீக்களின் வெள்ளிச் சிறகுகளில் நில ஒளி. இரவில் இத்தனை பூச்சிகளா? இது காடல்ல. இக்காடு வேறெங்கோ உள்ளது. இது அக்காட்டில் வாழும் உயிர்களின் கனவு காடு. அவை அக்காட்டில் இப்போது துயின்று கொண்டிருக்கின்றன. அங்கு விழித்திருப்பவை மட்டுமே இப்போது இங்கு துயின்று கொண்டிருக்கக்கூடும். யார் சொன்ன வரி இது? இது ஏதோ சூதர் பாடலில் கேட்டது. இக்காட்டின் ஒவ்வொரு மரபும் முன்பு ஏதேனும் ஒரு கவிஞனின் சொல்லில் இருந்திருக்கும். இவை ஒவ்வொன்றும் சொல்லில் இருந்து சிறகு கொண்டு எழுந்தவை. சொல்லில் இவற்றை சந்திப்பது மிக எளிது. சேற்று பாறை பரப்பில் படிந்த பறவை சிறகு கர்த்தடங்கள் அவை. பறப்பவே என தோன்றினாலும் காலத்தில் அழுந்த நிலைத்தவை. இவை உயிர் கொண்டவை. சொல்லில் வாழ்பவை உயிர் கொண்டால் முதலில் அச்சொல்லையே உடைத்தெழுகின்றன. கூட்டை உடைக்கும் திறனே புழுவின் சிறகென்றாகிறது. இவை பறக்கின்றன. விழி இமைகள், பேசும் உதடுகள், கை முத்திரைகள், சிலிர்ப்புகள், மெய்ப்புகள், விதிர்ப்புகள் கூசிச் சுருங்கி விரிந்து எழுகையில் உடல் அறிகிறது தான் பெரிதொன்று என. எரிந்து அழிவதற்கான விருப்பில்லாத உயிர் பொருள் இல்லை. அவன் நிழல் குவை என செறிந்த இலையடர்வுக்கு அப்பால் சென்றவனைக் கண்டு அசைவழிந்து நின்றான். நன்கறிந்தவன் என அவன் நிழலுறு தோற்றமே சொன்னது. வெண்ணொளியில் எழுந்தபோது முற்றிலும் அறியாதவன் என்றிருந்தான். நான் இழுத்தவில்லென கரிய சிற்றுடல், கூரிய மீசை, தோளில் பறந்திருந்த காகச் சிறகு குழலில் ஓரிரு நரைக்கற்றைகள், இறுகிய சிறு தோள்களிலிருந்து இழிந்த கருநாக கைகள். அவன் முக்தனை காணவில்லை. அங்குள்ள எதையுமே நோக்கவில்லை. விட்டில் என விழுந்த மரங்கள் மேலும் சிறு பாறைகள் மேலும் இயல்பாக தொற்றிச் சென்றான். அவனை தொடர்ந்து சென்ற முக்தன் தொலைவில் வண்ண ஆடையின் அசைவை கண்டு நின்றான். உத்தரை 2 கைகளையும் விரித்த போது சிறகு அகல ஒற்றை காலில் நிற்கும் செங்கால் சிறுநாரே என தோன்றினாள். அவனை அவள் முன்பு அறிந்திருந்தாள். அவனுக்காக காத்திருந்து அவன் காலடியோசை கேட்டு எழுந்து வந்திருந்தாள். அப்பால் அவளுடைய குடில் முற்றத்தில் விரலியரின் பாடல் அப்போதும் கேட்டு கொண்டிருந்தது. பூமுள் எந்த நாகத்தின் பல், பூவிதழ் என எழுந்தது எந்த அரவத்தின் படம், புள்ளி என சிலிர்த்தது எந்த பாம்பின் நா. அவர்கள் அணுகி தழுவி கொண்டனர். ஒரு கணம் ஒருவரை ஒருவர் உணர்ந்த அசைவற்ற நின்ற பின் விலகிச் சுழன்று இணைந்து நடமிடத் தொடங்கினர். 2 புகைச் சுருள்கள் என, 2 பொன் வண்டுகள் என. அவர்களின் கால்கள் காற்றில் எழுந்தன. இலைநுனிகளை மிதித்தபடி வானில் மிதந்தனர். ஆடைகள் விலகிய 2 உடல்களும் ஒன்றை பிரிதொன்றை நிரப்பின. நிழலுரு மேல் கவிந்தது பருவுரு. பருவுருவை ஒக்கலில் வைத்துச் சுழன்றது நிழல். அவன் அவர்களுக்கு கீழே ஓடினான். சிறகு கொண்டவர்களாக அவர்கள் செல்ல நிழல் அவன் முன் விழுந்து விழுந்து சென்றது. நீரில் விழுந்து கடந்த அவன் நிழலை கண்டு கூச்சலிட்டான். அக்கணமே நீரில் பாய்ந்து அவளை அள்ளி எடுக்க முயன்றான். அவள் வண்ண மீனென நீந்தி அகல துரத்தி கை சோர்ந்தான். மறுகரையில் நீர் சொட்ட எழுந்த போது மூச்சு இறைத்து கொண்டிருந்தான். சேற்றில் கால் சிக்க எழுந்து நின்றான். அங்கிருந்த அத்தனை மரங்களும் பூத்திருந்தன. மரங்களுக்கு நடுவே மான்கள் உடலெங்கும் பல 100 விழிகள் இமைக்க பூக்கள் விரிந்த கவை கொம்புகளுடன் அவனை அறியாமல் நின்றிருந்தன. வெண்முயல்கள் துள்ளி புதர்களுக்குள் மறைந்து வால் துடித்தன. அவன் எங்கு செல்கிறோம் என்று அறியாமல் சென்று கொண்டிருந்தான். எதிர்பாரா கணத்தில் முன்னில் அவளை கண்டான். சுபாஷினி அவனை கண்டு திகைத்து பின் நெஞ்சில் கை வைத்து, நீங்களா? நான் அஞ்சிவிட்டேன். எங்கு செல்கிறாய்? இளவரசியிடம். என்னை அங்கிருக்கும்படி தேவி ஆணையிட்டார் என்றாள் சுபாஷினி. அங்கே அவர் இல்லை என்றான் முக்தன். ஏன் என்றாள். அவர் ஒரு கந்தர்வனுடன் செல்வதை கண்டேன். அவள் அஞ்சி, நாகமா என்றாள். ஏன் என்றான். நான் தேவியை நாகத்துடன் ஆட கண்டேன். நீ திரும்பிச் செல், அரசியின் அருகிலேயே இரு என்றான். இங்கே என்ன நிகழ்கிறது என்றாள். ஒன்றும் நிகழவில்லை. இங்கே காடெங்கும் மகிபீனா புகை, மது களியாட்டு, அனைவரும் துயின்று கொண்டிருக்கிறார்கள். அவள், நாம்
என்றாள். நாமும் தான். இக்காடு நம் கனவு. அவள் அவனை நோக்கி எண்ணி தயங்கி பின், எவருடைய கனவு என்றாள். அவன் சிரித்து, நான் என் கனவில், நீ உன் கனவில். இக்காடு அனைவரின் கனவுகளையும் கலந்து விடுகிறது. அவள் பெருமூச்சு விட்டாள். அவன் தன் அருகே பாம்பின் அசைவை உணர்ந்து திடுக்கிட்டு அது தன் கை என அறிந்தான். அது நீண்டு சென்று அவள் கையை பற்றியது. அவன் அதை இழுத்து கொள்ள எண்ணியது அதை அடையவில்லை. அவன் தொடுகையில் அவள் விழிகளில் மெல்லிய திகைப்பும் கூச்சமும் தோன்றின. ஆனால் அவள் உடல் குழைந்து அவன் கையை ஏற்றுக்கொண்டது. அவன் கை அவளை இழுத்து அவன் உடலுடன் சேர்த்து கொண்டது. அவள் நீள் மூச்சுடன் அவனுடன் ஒட்டி கொண்டாள். நான் உங்களை அறிவேன் என்று அவள் சொன்னாள். எப்போது என்றான். அறியேன், மிக மிக இளமையிலிருந்தே, பிறந்தது முதல் எப்போதும் அறிந்திருந்தேன் என்று உணர்கிறேன். காமம் முன்பு அறிந்ததாக இருந்தது. அதிலிருந்த அத்தனை புதுமையும் மிக பழமையானவை. தொன்மையான சடங்குகளைப் போல எவரும் எதையும் மாற்றிவிட முடியாதவை. காமம் துணையளிப்பதில்லை. அது பெரும் தனிமையையே சூழ பரப்புகிறது. காமத்தில் இருப்பது குருதி ஒன்றே. மண்ணை சூழ்ந்திருக்கிறது குருதி. கோடிக்கணக்கான உயிர்களின் உடல்களின் ஊடாக பரவி இருக்கும் ஒற்றை பெருங்கடல். புயல் எழுகிறது, அலை புரள்கிறது, எல்லைகளில் அரைந்து வெறி கூச்சலிடுகிறது. அவள் இதழ்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சிறிய முலைக்கண்கள் விரைத்து எழுந்திருந்தன. என் கால்கள் வியர்த்து வழுக்குகின்றன என்றாள். தன் கைகளால் அவனை இறுக அணைத்து கொண்டாள். அவள் இதழ்களின் வெம்மையை, நாவின் தவிப்பை, மூச்சின் ஊன்மனத்தை, நெஞ்சத் துடிப்பை, குருதியின் ஓசையை அறிந்தான். அவள் குழல் நீண்டு பறந்து கொண்டிருந்தது நெடுந்தொலைவுக்கு. பொன்னிற நாகம். பொன்னென பூண் என எழுவது பெண்ணென எழுந்த நாகம். யாரோ எங்கோ முழவு மீட்டி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவள் உடலுக்குள் இருந்து அப்பாடல் எழுந்தது. அவள் உடல் நீண்ட நாகம் என்றாகியது. கைகளில் வழுக்கி விலகுவது போலவும் முழுதுடலாலும் அவனை கவ்வி இறுக்கிக் கொள்வது போலவும். அவன் அவளை உடலால் இறுக்கியபடி கட்டை விரலால் மண்ணை மிதித்தான். நீரில் மிதப்பது போல எளிதாக காற்றில் எழுந்து விட்டான். சூழ வீசிய காற்றில் அவர்களின் உடல் ததும்பியது. அக்காற்றில் இருந்த ஓசைகளுக்கெல்லாம் அலை பாய்ந்தது. எழுந்து மேலே மிதந்தபடி கீழே பார்த்தபோது அந்த சிற்றோடை வெள்ளி ஒளியுடன் வளைந்து சென்றது. அதற்கு அப்பால் அவன் இருவரை கண்டான். பிருகநலையுடன் உடல் தழுவி திளைத்து கொண்டிருந்த இளைஞனை அவன் முன்னர் அறிந்திருந்தான். உத்தரனின் சாயல் அவனுக்கு இருந்தது. அவ்வியப்பு அவனை இரண்டென பிளக்கச் செய்தது. அவன் தோளுக்கு பின் முளைத்த இரு விழிகள் அவர்களை அருகே சென்று நோக்கின. உடல்கள் ஒன்றென்று இணைந்து இழைந்து நெளிய பிருகநலையுடன் கூடியிருந்தவனை அவன் அருகணைந்து கண்டான். பின்னர் கீழே அந்த பெருநதியின் வளைவில் கரையோரத்தில் பாறை ஒன்றின் தன்னந்தனிமையில் அமர்ந்து நிலவை நோக்கி கொண்டிருந்த உத்தரனையும் கண்டான். அவன் அங்கிருந்த எதையும் அறிந்திருக்கவில்லை என்று தெரிந்தது. நீர்க்கோலம் 52வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.